பண விஷயத்துல பெரும்பாலான மக்கள் பண்ணக்கூடிய 3 தவறுகள் என்னென்னு தெரியுமா? முதல் தவறு, நாட் ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத நோட் பண்ணி வைக்காம இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை ரூபாய் செலவழிச்சீங்க அப்படின்ற துல்லியமான கணக்கு உங்ககிட்ட இருக்கணும். உங்க பர்ஸ்ல இப்ப எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டா கூட துல்லியமா இவ்வளவு இருக்குன்னு சொல்ல தெரியணும். அது மட்டும் இல்ல, எத்தனை 500 ரூபாய் தாள் இருக்கு, எத்தனை 100 ரூபாய் தாள் இருக்கு, எத்தனை 10 ரூபாய் தாள் இருக்குன்னு தெளிவா சொல்ல தெரியணும். இனி ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு இவ்வளவு செலவழிச்சேன் அப்படின்னு நோட் பண்ணி வைக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட், பாரோவிங் டு பை டெப்ரிசியேட்டிங் அசெட். டெப்ரிசியேட்டிங் அசெட்னா என்னன்னா தேயும் சொத்துக்கள். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா மறுநாள் அந்த பொருளை விற்கணும்னு நினைச்சா கூட அதனோட மதிப்பு குறைந்துடும். உதாரணத்துக்கு ஒரு காஸ்ட்லியான கார், காஸ்ட்லியான மோட்டார் பைக், காஸ்ட்லியான எலக்ட்ரானிக் டிவைசஸ், காஸ்ட்லியான மொபைல் போன்ஸ், இது எல்லாமே தேயும் சொத்துக்கள். இந்த மாதிரி தேயும் சொத்துக்களை எந்த காரணத்தை கொண்டும் கடனுக்கு வாங்கக்கூடாது, இஎம்ஐல வாங்கக்கூடாது. கையில காசு இருந்தா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பொருளை வாங்குவதற்கு ஒரு 50% பணமாவது உங்ககிட்ட இருக்கும்போது இந்த சொத்துக்களை வாங்குங்க. இந்த மாதிரி தேயும் சொத்துக்களை எந்த காரணத்தை கொண்டும் கடன்ல இஎம்ஐல வாங்கக்கூடாது. மூணாவது பாயிண்ட், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. அடுத்ததா நிறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான தவறு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காம இருக்கிறது, இல்ல தவறான பாலிசிஸ் எடுக்கிறது. ஒரே ஒரு மருத்துவ செலவு உங்க மொத்த சேமிப்பையும் காலி பண்ணிடும். அதனால கண்டிப்பா ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க.